ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என் கையில் ஒரு குங்குமம் இருக்கிறது பார். அதை எடுத்துக்கொள். உனக்காகத்தான் எடுத்து வந்தேன். கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். பிரிந்த உறவு ஒன்று சேருமா? சேராதா? என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் முக்கியமான நபர் என்னிடம் வருவாரா? என்னுடைய குடும்பத்திற்கு ஆணி வேரே அவர்தான். சிறு சண்டையால் பிரிந்து விட்டோம். திரும்ப எப்பொழுது சேருவோம்? இப்படிப்பட்ட குழப்பத்தால் நீ மிகவும் வாடி நிற்கிறாய். ஒரு உறவு, அதுவும் பிடித்த உறவு, நம்மிடம் இல்லாத பொழுது மிக கஷ்டமாக இருக்கும். நம் சொன்ன விஷயங்கள் ஒரு மாதிரி, ஆனால் எதிரில் இருப்பவர்கள் எடுத்துக்கொள்ளும் விதமும் வேறு மாதிரி இருக்கும். இதனால்தான் அதிகமான சண்டை வருகிறது. பொறுமையாக என்ன சொல்கிறோம் என்று கேட்டால் அது நல்லதா கெட்டதா என்று யோசிக்கும் பொழுது நிச்சயமாக சண்டை வராதா? தங்கமே, இது ஒரு சாதாரண விஷயத்திற்காகத்தான் இந்த பிரிவு. இது நிரந்தர பிரிவல்ல. நிச்சயமாக சேர்வீர்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஆணிவே நிச்சயமாக உங்களை நெருங்கி வரும். கோபத்தில் இருக்கிறதா? போகட்டும். எப்பொழுது கோபம் குறைகிறதோ தானாக உன்னை தேடி வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நீயோ அமைதியாக இருக்க வேண்டிய காலம். அமைதியாக இரு. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அமைதியாக கையாள. வார்த்தைகளை மட்டும் எப்பொழுதும் கடினமான வார்த்தைகளை விட்டு விடாதே. வார்த்தையில் மட்டும் மிக கவனமாக இரு. உன்னுடைய அனைத்து விஷயத்திற்கும் நான் பொறுப்பு. உன்னுடைய வாழ்க்கை துணையை உன்னிடம் சேர்த்து வைப்பது என்னுடைய கையில் இருக்கிறது. கவலை இல்லாமல் அமைதியாக இரு. நான் இருந்த அனைத்தையும் மாற்றி உனக்கு எப்படி வாழ வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதன் போல் உன்னை சேர்த்து வைக்கிறேன். நிம்மதியாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.